வீட்டுக்கு வந்தோடனே ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுவாரு, போ ஒரு தூண்டில் எடுத்துட்டு போ. வாழ்க்கையில தூண்டிலே எடுத்துட்டு போய் பணம் இல்லை, வலைய வீசுறாளுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. தூண்டில் வலைய வச்சே மீன் பிடிக்க முடியாதவங்க தூண்டில் எடுத்துட்டு போக சொல்றாங்க. தூண்டில் எடுத்துட்டு போய் மீனை பிடி. அந்த மீன் வாயத்தர அதுக்குள்ள ஒரு வெள்ளிக்காசு இருக்கும். அதை எடுத்து எனக்கும் உனக்கும் வரிய செலுத்த. ஆமா, இத புரிய கற்பனையில கூட அப்படி நடக்காதுங்க. வைல்டஸ்ட் ட்ரீம்ல கூட அப்படி நடக்காது. பாருங்க, எவனையோ காசை வெள்ளிக்காசை தொலைக்க வச்சு, அந்த தொலைச்ச வெள்ளிக்காசை ஒரு மீனை முழுங்க வச்சு, கோடான கோடி மீன்கள் இருந்தாலும் கரெக்டா அந்த மீன் அந்த தூண்டில்ல மாட்ட வச்சு. இதை யோசித்து பாருங்க, கற்பனையில கதையில கூட நடக்க மாட்டேன். பக்கத்துல பாருங்க, ஆனா உனக்கு வாழ்க்கையில நடக்கும் சொல்லுங்க. இந்த சபையில நடக்கும். நான் நினைக்கிறேன் இந்த சபையில அப்படி ஆண்டவர் செய்யப்பட கற்பனைக்கு எட்டாத நான் விசுவாசிக்கிறேன். வெள்ளம் பாருங்க, வெள்ளி பணம் உள்ள மீன்கள் தான் அந்த சபைக்கு ஆண்டவர் தர போறாரு. ஒரு வெள்ளிக்காசு போதும் உங்களுக்கு ஒரு சர்ச்சு கட்டுவதற்கு. எந்த பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வெள்ளிக்காசு போதும் உங்களுக்கு லேண்ட் வாங்குவதற்கு. ஒரு வெள்ளிக்காசு போதும். பக்கத்துல பார்த்தோம், ஒரு வெள்ளிக்காசு போதும். 10,000 பேர் சேர்ந்தாதான் அதை செய்ய முடியும். இல்ல, ஒரு மனுஷனை வச்சு கர்த்தர் செய்ய முடியும். ஆனா கிதியோனை பத்தி